நான் கடைசி ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் ஸ்ட்ரிங்கிறது பார்த்தோம். எவ்வாறு நாங்கள் ஸ்லைஸ் பண்ணி எடுக்கலாம், உடைச்சு எடுக்கலாம்ன்றது லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ரெண்டு விஷயங்கள் பார்த்தோம். ரைட், அடுத்தது பார்ப்போம். மோடிஃபை ஸ்ட்ரிங்ன்ற விஷயமும் நான் பார்த்துட்டோம். ஏன்னா அப்போ கேஸ்ன்றது பார்த்தோம், லோவர் கேஸில் லோவர்ன்ற மெத்தட் பயன்படுத்தணும். ஸ்ட்ரிப்ன்றது வந்துட்டு நாங்கள் ஒயிட் ஸ்பேஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறது ஸ்ட்ரிப்ன்ற ஒரு மெத்தட் பயன்படுத்தலாம். ரிப்ளேஸ் மெத்தட் பார்த்தோம், ஸ்ப்ளிட்ன மெத்தடும் பார்த்தோம். அடுத்து கன்கார்டினேஷன்ன்றது பார்த்துட்டோம் ஏற்கனவே. ஹெலோன்றது ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கிறது, வேர்ல்டுன்றது இன்னொரு ஸ்ட்ரிங்காக இருக்கிறது. சி வந்து ஏ ப்ளஸ் பி ஆக இருந்தால் ரெண்டு ஸ்ட்ரிங்கை நாங்கள் கூட்டலாம். என்ன கூட்டினா எங்களுக்கு என்ன அவுட்புட் வரும்? இதில் என்ன அவுட்புட் வரும்? என்ன வரும்? ஏன்றது ஹலோ, பின்றது வேர்ல்டு, சின்றது ஏ ப்ளஸ் பி ஆக இருக்குது. ரெண்டு ஸ்ட்ரிங் கூட்டி போட்டால் என்ன நடக்கும்? ஹலோ வேர்ல்டு ஹலோ வேர்ல்டு வரும். சேர்ந்து வருமா, ஸ்பேஸ் வருமா? ஸ்பேஸ் வருமா வராதா? ஸ்பேஸ் வராது. ஏன்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கை ப்ளஸ் பண்ணி கூட்டும்போது ஸ்பேஸ் வராது. ஸ்பேஸ் வரணுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்யலாம்? இதில் ஹலோக்கும் வேர்ல்டுக்கு முன்னாடி ஸ்பேஸ் கொண்டு வரதுக்கு கமா உண்டு போடணும். கமா பாவிக்கலாம். என்ன கமா பாவிக்கலாம். அது வந்து கமா பாவிக்கிறோன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு ரெண்டு ஸ்ட்ரிங் ஹலோ கமா வேர்ல்டுன்னு தான் கொடுக்கணும். அதை நாங்கள் ஏ கமா பின்னு கொடுக்கக்குள்ள அது வந்துட்டு வேறு ஒரு டேட்டா டைப்பாக எடுத்துருது. ஹலோ கமா வேர்ல்டுன்னு சொல்லி கொடுக்கலாம். அல்லது வந்துட்டு நாங்கள் இந்த ப்ளஸ் பாவி ஸ்பேஸ் வந்து பாவிக்கவும் இல்லை. இவ்வாறு நாங்கள் ஏ ப்ளஸ் ஸ்பேஸ் பாவிச்சு பி பாவிக்கவும் ஏழும். பட் அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். ரைட், ஃபார்மட் ஸ்ட்ரிங்ன்றதும் பார்த்தோம் ஏற்கனவே. ஏஜ்ன்றது 36 இருக்குது. மை நேம் இஸ் ஜோன், ஐ எம் ப்ளஸ் ஏஜ், பிரிண்ட் எக்ஸ். இதுக்கு வந்துட்டு அவுட்புட் வருமா? ஏஜ்ன்றது 36 இன்டீஜராக இருக்குது. ஒரு டெக்ஸ்ட்ன்ற ஒரு இன்னொரு மாதிரி உருவாக்குறோம். மை நேம் இஸ் ஜோன், ஐ எம்னு சொல்லி இருக்குது. அதோட ப்ளஸ் இன்னொரு இன்டீஜரை கூட்டுறோம். டெக்ஸ்டையும் ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்டீஜரையும் கூட்டலுமா? எங்களுக்கு கூட்டையிலுமா? ஏலா சார். ஏலா, எரர் வரும். சரி, அப்போ இதுக்கு வந்துட்டு எரர் வரும். ஆனால் இதை நாங்கள் கூட்டுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. நாங்கள் வந்துட்டு அப்படி நாங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கோட இன்னொரு இன்டீஜரோ வேறு டேட்டா டைப்போ சேர்ந்து நாங்கள் ப்ளஸ் பண்ணி சேர்ந்து வரணுமாக இருந்தால் எஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து உருவாக்கலாம். எஃப் ஸ்ட்ரிங் சொல்லி ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பாவிக்கலாம். அது எப்படி பார்க்கணும்னா, அந்த ஏஜ் வந்து எங்களுக்கு கூட்டிப்படணுமாக இருந்தால் சரிதானே, இதுக்கு நாங்கள் எஃப் ஒன்று முன்னுக்கு பாவிக்கணும். எஃப்னு ஒன்று பாவிச்சு இந்த ஏஜை நாங்கள் வந்துட்டு ஸ்ட்ரிங்காக பயன்படுத்தணும். பயன்படுத்துறதோட அந்த ஏஜுக்கு நாங்கள் கேர்ள் ப்ராக்கெட் ஒன்று பாவிக்கணும். கேர்ள் ப்ராக்கெட் சரிதானே. இதை நான் சொல்லுவோம் எஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது மை நேம் இஸ் ஜோன், ஐ எம் வைக்கிறோம். இந்த ஏஜ்ன்றது உண்மையில் இங்கே இன்டீஜராக நாங்கள் டிஃபைன் பண்ணிக்கிறோம். அதை நான் ஸ்ட்ரிங் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கணும் கேர்ள் ப்ராக்கெட்டுக்குள்ள கொடுத்துட்டு அதுக்கு முன்னுக்கு எஃப்ன்ற ஒரு என்ன எழுத்து வந்து பாவிக்கணும். எஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதை பாவிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு அவுட்புட் வரும். மை நேம் இஸ் ஜோன், ஐ எம் 36ன்னு சொல்லி வரும். கிளியர் ஆயிடுது.
எஃப் ஸ்ட்ரிங் சொல்லி குறிச்சுக்கொள்ளுங்க. வேறொரு டேட்டா டைப்பாக இருக்கிறது நாங்கள் வந்துட்டு எஃப் ஸ்ட்ரிங்காக மாற்றுறது. ஆக எஃப் வந்துட்டு முன்னுக்கு வரணும். நான் என்ன டேட்டா டைப் அந்த மாதிரி இருக்குதோ அதுக்கு நாங்கள் கேர்ள் ப்ராக்கெட்டை பாவிக்கிறோம். கிளியரா? இப்போ நான் இதுக்கு வந்து வேற ஒரு டேட்டா டைப் நான் இப்போ உதாரணமாக ட்ரூன் கொடுக்குறேன். உதாரணத்துக்கு நான் ட்ரூண்டால் இப்போ ஏஜ் இந்த மாதிரி இந்த டேட்டா டைப் என்ன இப்போ ஏஜ் டேட்டா டைப் மாதிரி இந்த மாதிரி டேட்டா டைப் என்னவாக மாறிடும்? பூலியனாக மாறிடும். பூலியனாக மாறினால் பூலியனையும் டெக்ஸ்டையும் ஒரு நாளும் கூட்டே இயலாது. என்ன ப்ளஸ் பாவிக்க இயலாது. இப்போ நான் அங்கே ஏஜ் பாவிச்சா என்ன நடக்கும்? ப்ளஸ் ஏஜ்னு கொடுத்தா என்ன நடக்கும்? என்ன வரும்? எரர் வரும். சரி, இப்போ நான் கொடுக்குறேன், எரர் வரும். இதை நான் எஃப் ஸ்ட்ரிங்காக மாற்றினால் வந்து என்ன வரும்? எங்களுக்கு மை நேம் இஸ் ஜோன் ஐ எம் ட்ரூன்னு சொல்லி வரும். எஃப் ஸ்ட்ரிங்காக மாற்றணுமாக இருந்தால் எஃப் பாவிக்கணும், டபுள் கொட்டேஷனுக்குள்ள கேர்ள் ப்ராக்கெட் பாவிக்கணும். வச்சு டபுள் கொட்டேஷனை நான் முடிக்கிறேன். ஆகவே அந்த ஏஜ்ன்றது ஒரு எஃப் ஸ்ட்ரிங்காக மாற்றப்படுது. அந்த பூலியன்ன்றது ஒரு எஃப் ஸ்ட்ரிங்காக மாற்றப்படுது. அது எஃப்னு ஒன்று நான் ஒன்று பாய்க்கணும். எஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மை நேம் இஸ் ஜோன் ஐ எம் ட்ரூன்னு சொல்லி வரும். சரியா? ரைட். அல்லது நான் இதே டபுள் கொட்டேஷனுக்குள்ள ப்ளஸ் பாவிக்காமே பாவிக்கவும் மேலும் ஐ எம்னு போட்டேன். இது ஒரு இதுக்கு முன்னுக்கு நான் எஃப் போட்டுட்டு மை நேம் இஸ் இப்போ இவ்வளோதே நான் எஃப் ஸ்ட்ரிங்காக மாற்றவும் மேலும் ஐ எம்னு போட்டுட்டு கேர்ள் ப்ராக்கெட்டுக்குள்ள ஏஜ்னு கொடுக்கவும் மேலும். இந்த ஏஜ்ன்றதும் இவ்வளவு சேர்ந்து எஃப் ஸ்ட்ரிங்காக என்ன செய்து மாற்றப்படுவது. ஆகவே ஏஜ்ன்றதும் எஃப் ஸ்ட்ரிங்கிறதுனால அந்த ட்ரூன்றது எங்களுக்கு இங்கேயும் வரும். ஐம் ட்ரூ. அல்லது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு 18ன்னு சொன்னால் ஏஜ் அங்கே 18ன்னு சொல்லி வரும். இப்போ அந்த 18 நான் இதுக்குள்ள ஏஜ்ன்ட்டு நான் சும்மா கொடுத்தாலும் ஏஜ் வராது. எனக்கு கேர்ள் ப்ராக்கெட் இல்லாமல் கொடுத்தாலும் அது வந்து ஏஜ் வந்துட்டு சாதாரண ஸ்ட்ரிங்காக ஏஜ்ன்றே வந்துடும். ஏஜில் பெருமானத்தை எடுக்காது. ஏஜுக்கு கொடுத்த அந்த பெருமானம் இங்கே எடுக்கப்படாது. ஸோ இதை ஐஎம் ஏஜென்ட் வந்துடும். அவங்க நாங்கள் பாவிக்கணும், கேர்ள் ப்ராக்கெட் பாவிக்கணும். கேர்ள் ப்ராக்கெட் பாவிச்சா தான் அந்த ஏஜென்ட் மாறிக்கு கொடுக்கப்பட்ட பெருமானம் இங்கே எடுக்கப்படும். இது கிளியரா? அதை நாங்கள் எஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்றது. நாங்கள் இவ்வாறு சேர்க்க முடியாதது எஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ அதுக்கு நாங்கள் எஃப் ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு நான் பாவிக்கிற வந்து குறியீடு வந்து கேர்ள் ப்ராக்கெட் பாவிக்கணும். அவங்க வந்து 36ன்னு சொல்லியிருக்குது. எஃப் மை நேம் இஸ் ஜோன் ஐ எம். இங்கே வந்துட்டு நான் ஏஜ் வந்துட்டு கேர்ள் ப்ராக்கெட்டுக்குள்ள கொடுத்துருக்கேன். இவ்வளவும் எஃப் ஸ்ட்ரிங்காக மாற்றப்பட்டிருக்கு. சிம்பிள் எஃப் பாவிக்கணும். திரும்ப அந்த டெக்ஸ்ட்ன்றதை நாங்கள் பிரிண்ட் பண்ணினோம்னு சொன்னால் மை நேம் இஸ் ஜோன் ஐ எம் 36ன்னு சொல்லி வரும். இங்கே அப்படிதான் நாங்கள் ப்ரைஸ்ன்றது ஒரு இன்டீஜராக டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ப்ரைஸ் நாங்கள் வந்து 59 பெருமானம் இவருக்கு வரணுமாக இருந்தால் கேர்ள் ப்ராக்கெட்டை பாவிச்சு போட்டு ஒரு லேஃப்ன்றதை பாவிக்கலாம். பாவிச்சா the price is $59 சொல்லி வரும். நீங்கள் சாதாரணமாக தெரிஞ்சிருந்தா போதும். பட் இப்படி நீங்கள் வந்துட்டு நான் சொன்னேன் ஏற்கனவே டபுள் கொட்டேஷன் பாவிக்கும் போது சரிதானே? டபுள் கொட்டேஷன் பாவிக்கும் போது உள்ளுக்கு டபுள் கொட்டேஷன் வரையிலுமான்னு சொல்லி சொன்னேன். என்ன இங்கே டபுள் கொட்டேஷன் இருக்குது எங்களுக்கு ஸ்ட்ரிங்குக்கு. விக்கிங்ஸ்ன்றதை நாங்கள் வந்துட்டு என்ன ஒரு குறித்து காட்டணுமாக இருந்தால் நான் இதுக்கு என்ன பாவிக்கணும்? டபுள் கொட்டேஷன் பாவிக்கணுமா? என்ன பாவிக்கணும்னு சொன்னேன். இதுக்கு எரர் வந்துக்குது. அவங்க என்ன பாவிக்கணும்? நாங்கள் சிங்கிள் கொட்டேஷன் பாவித்தால் எங்களுக்கு எரர் வராது. இங்கே நாங்கள் பாவிக்கலாம் சிங்கிள் கொட்டேஷன். இருக்கு
சாரி, நான் பிரிண்ட் கொடுக்காம எப்படி நான் பிரிண்ட் வரணும், அவுட்புட் வரையில நான் பிரிண்ட் கொடுக்கணும். அது பிரிண்ட் டிஎக்ஸ்டின்னு கொடுத்தா தான் பிரிண்ட் ஆகும், இல்லாட்டி பிரிண்ட் ஆகாது, வெளியீடு வராது. எரர் வரையில் வெளியீடு வராமல் இருந்ததுக்கான நாங்கள் பிரிண்ட் பாவிக்கல. அது விக்கிங்ஸ்ன்றது வந்து இப்போ விக்கிங்ஸ்ன்றது வந்துருக்கு சிங்கிள் கொட்டேஷன்லேயே தான் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. இது உண்மையிலே டபுள் கொட்டேஷன்லேயே வரணுமாக இருந்தால் அந்த டபுள் கொட்டேஷனை காட்டுறதுக்கு நீங்கள் இவ்வாறு பாவிக்கலாம். ஒரு ஸ்லேஷ் பாவிச்சு டபுள் கொட்டேஷன் நீங்கள் கொடுத்தோம்னால அது டபுள் கொட்டேஷனாக எடுக்கும். உதாரணமாக நீங்கள் இவரத்தில் வரணும், டபுள் கொட்டேஷனே வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு நாங்கள் எஸ்கேப் கேரக்டர்னு சொல்லுவோம். இங்கே ஸ்லேஷ் ஒன்று பாவிச்சு டபுள் கொட்டேஷன் பாவிக்கணும். அப்போ இந்த டபுள் கொட்டேஷனுக்கும் நாங்கள் என்ன பாவிக்கணும், ஸ்லேஷ் பாவிச்சு டபுள் கொட்டேஷன் பாவிக்கணும். அந்த இடத்துல டபுள் கொட்டேஷனே வரணுமாக இருந்தால் ஸ்லேஷ் போட்டு டபுள் கொட்டேஷனை பாவிச்சால் டபுள் கொட்டேஷன் எங்களுக்கு எரர் இல்லாமல் வரும். சரிதானே? இப்போ டபுள் கொட்டேஷனே வந்துருக்கு. நாங்கள் என்ன எஸ்கேப் கேரக்டர் பாவிக்காமல் எரர் இல்லாமல் இருக்கணுமாக இருந்தால் இங்கே டபுள் கொட்டேஷன் இருக்கும்போது இங்கே சிங்கிள் கொட்டேஷனை பாவிக்கலாம். அல்லது டபுள் கொட்டேஷனே உங்களுக்கு வரணுமாக இருந்தால் ஸ்லேஷ் டபுள் கொட்டேஷன் பாவிக்கணும். ஆகவே டபுள் கொட்டேஷன் எரர் இல்லாமல் வரும் உங்களுக்கு அவுட்புட்டில். அப்போ குறிச்சுக்கொள்ளுங்க. அப்போ டபுள் கொட்டேஷனை நாங்கள் ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள டபுள் கொட்டேஷன் இருக்கிற ஸ்ட்ரிங்குள்ள டபுள் கொட்டேஷன் கொண்டு வரணுமாக இருந்தால் எங்களுடைய எஸ்கேப் கேரக்டர் வந்து ஸ்லேஷ் டபுள் கொட்டேஷன் பாவிக்கும். அதே மாதிரி சிங்கிள் கொட்டேஷனை நாங்கள் எடுக்கணுமாக இருந்தால் ஸ்லேஷ் சிங்கிள் கொட்டேஷன் பாவிக்கணும். சரிதானே? உதாரணமாக எங்களுக்கு இருக்குதுங்க சிங்கிள் கொட்டேஷன், ஸ்ட்ரிங் நான் கொடுத்துருக்கேன் சிங்கிள் கொட்டேஷன், இங்கேயும் நான் பாவிக்கிறேன் சிங்கிள் கொட்டேஷன். என்ன நடக்கும்? வருமா அவுட்புட்? இதுக்கு அவுட்புட் வரும்? வராது, எரர் தான் வரும். சரிதானே? ஆகவே நாங்கள் இதை எரர் இல்லாமல் எடுக்கிறோம்னா ரெண்டு வழி பயன்படுத்தலாம். என்ன செய்யலாம்? சிங்கிள் எஸ்கேப் கேரக்டர் கொடுக்கலும், இல்லாட்டி இங்க டபுள் கொட்டேஷன் கொடுக்கலும். இங்கே டபுள் கொட்டேஷன் பாவிச்சுட்டு அங்கே சிங்கிள் கொட்டேஷன் பாவிக்கலாம். அப்படி இல்லாட்டி அதுக்கு எரர் வராது. அல்லது இதுக்கு வந்துட்டு நாங்கள் எஸ்கேப் கேரக்டர் ஸ்லேஷ் சிங்கிள் கொட்டேஷன் சொல்லி பாவிக்கணும். இங்கேயும் ஸ்லேஷ் சிங்கிள் கொட்டேஷன் பாவிக்கலாம். பாவிச்சோம்னால் எங்களுக்கு வரும். சரிதானே? அவை அவுட்புட் சிங்கிள் கொட்டேஷன்லேயே வரும். அப்படி இல்லாட்டி இங்கே நாங்கள் டபுள் கொட்டேஷன், இங்கே சிங்கிள் கொட்டேஷன் இருக்கிறதுனால இங்கே வந்துட்டு டபுள் கொட்டேஷன் பாவிக்கவும் இயலும். இங்கே டபுள் கொட்டேஷன் பாவிச்சாலும் எங்களுக்கு எரர் இல்லாமல் எடுத்துக்கொள்ள இயலும். ஆனால் எங்களுக்கு அவுட்புட்லேயும் டபுள் கொட்டேஷன் தான் வரும். சிங்கிள் கொட்டேஷனே வரணுமாக இருந்தால் ஸ்லேஷ் சிங்கிள் கொட்டேஷன் தான் நாங்கள் பாவிக்கணும். சரியா? எரர் இல்லாமல் வரும். ரைட். அடுத்து ஒரு ஸ்லேஷ் வரணுமாக இருந்தால், அப்போ நாங்கள் ஸ்லேஷ் வந்து ஸ்லேஷ் பொதுவாக பயன்படுத்த போகிறோம் எதுக்கு? எஸ்கேப் கேரக்டராக. சரிதானே? அப்போ ஸ்லேஷ் ஒன்று எங்களுக்கு ஸ்ட்ரிங்கில் வரணுமாக இருந்தால் டபுள் ஸ்லேஷ் பாவிச்சா தான் ஒரு ஸ்லேஷ் வரும். உதாரணமாக நான் எங்களுக்கு நான் போகிறேன் அல்லது இப்படி வர எங்களுக்கு இதுதானே எடுக்க ஸ்ட்ரிங்னு சொன்னால் எங்க என்ன நடக்கும்? இதுக்கு வருதானே? ரைட். நான் டபுள் ஸ்லேஷ் பாவிக்கிறேன். டபுள் ஸ்லேஷ் பாவிச்சால் ஒரு ஸ்லேஷை தான் எங்களுக்கு என்ன செய்யுது எடுக்கும். சரிதானே? ஒரு ஸ்லேஷ் பாவிச்சா ஒன்று வருது. டபுள் ஸ்லேஷ் பாவிக்கும் போது ஒரு ஸ்லேஷ் தான் எங்களுக்கு அவுட்புட்டில் வருது. நான் 3 ஸ்லேஷ் பாவிக்கிறேன். 3 ஸ்லேஷ் பாவிக்கும் போது அவை ஒரு ஸ்லேஷை நாங்கள் வந்துட்டு அந்த எஸ்கேப் கேரக்டராக எடுத்துக்கொள்ளுது. நான் ஸ்லேஷ் இப்போ வந்துட்டு நான் ஸ்லேஷ் சிங்கிள் கொட்டேஷன் பாவிக்கிறது தானே. ஸ்லேஷ் சிங்கிள் கொட்டேஷன் பாவிச்சோம்னா சிங்கிள் கொட்டேஷன் தான் வருது, எங்களுக்கு ஸ்லேஷ் அவுட்புட்டில் வராது. ஸ்லேஷ் சிங்கிள் கொட்டேஷன் பாவிச்சா எங்களுக்கு இந்த சிங்கிள் கொட்டேஷனோட அவுட்புட்டில் வரும், ஸ்லேஷ் வராது. அதே மாதிரி தான் இங்கே வந்து நாங்கள் டபுள் 3 ஸ்லேஷ் பாவிக்கும் போது ஒரு ஸ்லேஷை எஸ்கேப் கேரக்டராகவும் 2 ஸ்லேஷை தான் எங்களுக்கு அவுட்புட்டாகவும் எடுக்கும். நம்ம டபுள் ஸ்லேஷ் பாவிச்சால் ஒரு ஸ்லேஷ் தான் வரும். ஒரு ஸ்லேஷ் மட்டும் பாவிக்கும் போது ஒரு ஸ்லேஷ் எங்களுக்கு அவுட்புட்டில் வருது.
சரிதானே? அவங்க ட்ரிபிள் ஸ்லேஷ் பாவிக்கும்போது 2 ஸ்லேஷ் தான் அவுட்புட்டில் வரும். இப்போ நாங்கள் வந்துட்டு ஸ்லேஷ் சிங்கிள் கொட்டேஷன் பாவிச்சா ஸ்லேஷ் வராது, சிங்கிள் கொட்டேஷன் மட்டும் அவுட்புட்டில் வரும். ஒரு ஸ்லேஷ் எங்களுக்கு அதில் எஸ்கேப் கேரக்டராக எடுக்கப்படுது. இப்போ ஸ்லேஷ் என் பாவிப்போம். நாங்கள் இதை குறிச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் லைன் அல்லது நியூ லைனுக்கு வந்து ஸ்லேஷ் என் பாவிக்கலாம். சரிதானே? நியூ லைன் புதியதொரு லைனுக்கு போகணுமாக இருந்தால் ஸ்லேஷ் என் பாவிக்கலாம். ஹலோ வேர்ல்டு கொடுக்குறேன். ஹலோவுக்கு பிறகு ஸ்லேஷ் என் பாவிச்சு வேர்ல்டுன்னு இருக்கு. அப்போ இந்த ஸ்லேஷ் என் என்ன நடக்குதுன்னா ஹலோவுக்கு பிறகு அடுத்த லைனில் அவுட்புட் போகுது ஸ்லேஷ் என்னன்னு சொல்லி வரும். சரிதானே? அதான் ஹலோ வேர்ல்டு வருது. இதுக்கு பிறகு நான் ஸ்லேஷ் என் பாவிச்சு இன்னொரு சொல் கொடுத்திருந்தால் அதுக்கு இன்னொரு அவுட்புட் அடுத்து வந்து அடுத்த லைனுக்கு போகும். ஹலோ வேர்ல்டு ஸ்லேஷ் என் ஹாய்ன்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த ஸ்லேஷ் என்ன செய்யும்னு சொன்னால் அந்த அவுட்புட்டில் அடுத்த லைனுக்கு கொண்டு போகும் ஹாய். சரிதானே? அவை நான் ஸ்லேஷ் என் பாவிக்க போகிறோம் நெக்ஸ்ட் லைன், அதாவது அடுத்த லைனுக்கு நாங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு பகுதி அடுத்த லைனுக்கு கொண்டு போகணுமா இருந்தால் ஒரே லைனில் ஃபுல்லாக டைப் பண்ணலாம். அதில் ஸ்லேஷ் என்ன மட்டும் கொடுத்து விட்டோம்னா அவுட்புட் வந்துட்டு அடுத்த லைனில் வரும். ஸ்லேஷ் என் பாவிப்போம் நியூ லைன் இது பாவிப்போம். சரிதானே? குறிச்சு கொள்ளுங்க. இந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். w3schools.com எல்லாம் உதாரணமும் இருக்கு. ரைட். ஸ்லேஷ் ஆர்னு ஒன்று இருக்குது. சரிதானே? ஸ்லேஷ் ஆர் நான் சொல்லுவோம் கெரியேஜ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். கெரியேஜ் ரிட்டர்ன். இப்போ கெரியேஜ்னு சொன்னால் ரிமூவ் பண்ண போகுது. எது ரிமூவ் ஆகுது? இந்த கெரியேஜ் ரிட்டர்னுக்கு முன்னுக்குள்ளது வந்துட்டு ரிமூவ் ஆகி வேர்ல்ட் மட்டும்தான் எங்களுக்கு என்ன செய்யுது அவுட்புட்டில் வருது. சரிதானே? அவை நாங்கள் வந்துட்டு ஸ்லேஷ் ஆருக்கு முன்னுக்குள்ள பகுதிகள் என்ன செய்யப்படுது? ரிமூவ் பண்ணப்படுது. ரன் பண்ணுறதுக்கு இது கொடுத்தில்ல. ரிமூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் பயன்படுத்தலாம். அவை ரிமூவ்னு சொன்னால் நாங்கள் முன்னுக்குள்ள பகுதியில் என்ன செய்யப்படும்? ரிமூவ் பண்ணப்படும். சரியா? எங்கே டைப் பண்ணுறோமோ அதுக்கு முன்னுக்குள்ள பகுதி ரிமூவ் பண்ணப்படும். ஸ்லேஷ் டீன்றது ஒரு டெப் ஸ்பேஸ். டெப் ஸ்பேஸ்ன்னு சொன்னால் சாதாரண ஸ்பேஸ் பாரில் வர ஸ்பேஸை விட பெரிய ஸ்பேஸாக இருக்கும். டெப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவை பெரிய ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு எங்களுக்கு இங்கே எடுக்கிறதுக்கு ஹலோக்கு வேர்ல்டுக்கு முடியல ஒரு டெப் அளவான ஒரு ஸ்பேஸ் எடுக்கிறதுக்கு ஸ்லேஷ் டி பயன்படுத்தப்படும். ரெண்டு நான் ஸ்லேஷ் டி பயன்படுத்தினா இன்னும் கொஞ்சம் நாங்கள் என்ன செய்யலாம்? ஸ்பேஸை கூட்டலாம். ஸ்லேஷ் டி ரெண்டு தடவை பயன்படுத்தும் போது 2 டெப் ஸ்பேஸ் ஹலோக்கும் வேர்ல்டுக்கு முடியல எடுக்கலாம். சரிதானே? இன்னொரு ஸ்லேஷ் டி பயன்படுத்தினால் ஸ்பேஸ் இன்னொரு டெப் ஸ்பேஸ் கூடும். ஸ்லேஷ் டி பயன்படுத்த போகிறோம் டெப் ஸ்பேஸ். இப்போ ஸ்லேஷ் பி பயன்படுத்த போகிறோம் பெக் ஸ்பேஸ். பெக் ஸ்பேஸ்னால் ஒரு எழுத்து ரிமூவ் பண்ணுறது என்ன? பெக் ஸ்பேஸ் நாங்கள் வந்துட்டு கீபோர்டில் பயன்படுத்துவோம், அழிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். நான் வந்து ஸ்லேஷ் பி பயன்படுத்துகிறேன்.
ரெட் ஸ்லாஷ் பி வந்துட்டு முன்னுக்குள்ள எழுத்து வந்துட்டு ரிமூவ் பண்ணுது. அதில் இந்த ஸ்பேஸ் வந்து ரிமூவ் ஆகிருக்குது. சில ப்ரௌசருக்கு சிலது வேலை செய்யாது. இங்கே ரன் பண்ணுறதுக்கு வந்து தந்தில்லை இதை. நாங்கள் பெக்கி ஸ்பேஸ்னால் நீங்கள் விளங்கி வச்சுக்கணும். இப்போ சில ப்ரௌசருக்கு சில இது வந்துட்டு எஸ்கேப் கேரக்டர் வேலை செய்யாது. இப்போ அங்கே வந்து நாங்கள் ரன் பண்ணும்போது வேலை செய்யறதுக்கு பெக் ஸ்பேஸ்னால் என்னென்னு சொன்னால் முன்னுக்குள்ள எழுத்தை வந்து என்ன செய்யும், ரிமூவ் ஆகும். ஸ்லேஷ் பி முன்னுக்கு வந்து இங்கே ஸ்பேஸ் இருக்கிறதுனால அந்த ஸ்பேஸ் வந்துட்டு என்ன செய்யும், ரிமூவ் ஆகும். சரியா? இப்போ இங்கே வந்துட்டு ஸ்லேஷ் பி இருந்தால் உண்மையிலே என்ன ஓ வந்துட்டு ரிமூவ் ஆகணும். சரிதான்? இவற்றில் ஸ்லேஷ் பி இருந்தால் அந்த எல் வந்துட்டு என்ன செய்யும், ரிமூவ் ஆகணும். சரியா? பெக் ஸ்பேஸ்னால் ஸ்லேஷ் பி பயன்படுத்தலாம். ஒரு எழுத்தை நாங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துவோம். சரி தானே? ரைட். இப்படி வந்துட்டு எங்களுக்கு எஸ்கேப் கேரக்டர்ஸ் இருக்குது. டிஸ்டிங் மெத்தட்ஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. மேலதிகமாக நீங்கள் வந்துட்டு என்ன செய்யலாம், பார்த்துக்கொள்ளலாம். அப்பர் இருந்ததெல்லாம் பயன்படுத்தினோம், நாங்கள் லோவர் பயன்படுத்தினோம். சரிதானே? அவை ரிப்ளேஸ் பயன்படுத்தினோம். ரிப்ளேஸ் மெத்தட் இருக்குது. இவ்வாறு நிறைய மெத்தட் இருக்குது. அவை நாங்கள் பார்த்த மெத்தட்ஸ் எங்களுக்கு போதும். அடுத்து பூலியன் பார்ப்போம். பூலியன் என்றால் உங்களுக்கு தெரியும், ரெண்டு பெருமானங்களை கொண்டதுதான் பூலியன். என்ன, இரண்டு பெருமானங்கள் வாரதுதான் பூலியன் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமாக ட்ரூ அல்லது ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பைத்தன்லாக ட்ரூ பாவிக்கும் போது கட்டாயம் டி கேபிட்டலாக இருக்கணும், எஃப் வந்துட்டு கேபிட்டலாக இருக்கணும், ஃபால்ஸ் அப்படி இல்லாட்டி எரர் காட்டும். சரி தானே? ரைட். அதுதான் பூலியன் சொல்றது. அடுத்து பைத்தான் ஆப்பரேட்டர்ஸ் பார்ப்போம். இதுதான் முக்கியமான பகுதி. ரைட். ஆப்பரேட்டர்ஸ் என்னென்ன ஆப்பரேட்டர் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் நாங்கள். அதில் முதலாவது அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ். அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ்னு சொன்னால் கூட்டல் கழித்தல். அவை நாம் கூட்டலுக்கு வந்துட்டு ப்ளஸ் பாய்ப்போம், கழித்தலுக்கு வந்துட்டு மைனஸ் அடையாளம் பாய்ப்போம், பெருக்கலுக்கு ஸ்டார் மார்க் பயன்படுத்துவோம், பிரித்தலுக்கு இந்த ஸ்லேஷ் பயன்படுத்துவோம். சரிதானே? பிரித்தலுக்கு இதை நாங்கள் சொல்லுவோம் மொடியூலஸ் அப்படின்னு சொல்லுவோம். வீதம் வாரத்தை நாங்கள் சொல்லுவோம் மொடியூலஸ். மொடியூலஸ்ன்னு சொன்னால் மீதி அப்படின்னு சொல்லுவோம். மீதி நான் ஏற்கனவே ஃப்ளோ சார்ட் சொல்லும் போதும் சொன்னேன், இரண்டால் பிரிக்கும் போது வர மீதிக்கு நான் வந்துட்டு வீதம் பயன்படுத்தினேன். 10 வீதம் 3. ஆக இதுக்கு என்ன விட வரும்? விட என்ன வரும்? அதாவது 10 3ஆல பிரிக்கும் போது மீதி என்னன்றதுதான் கேள்வி. என்ன மீதி? என்னப்ப மீதி என்ன? 1. 10 3ஆல பிரிச்சா 3 9 1 மீதி. என்ன இப்போ 20 வந்துட்டு பிரிக்கிறோம் 6ஆல. இப்போ 20 6ஆல பிரிக்கும் போது மீதி எத்தனை? 20 6ஆல பிரிக்கும் போது மீதி 2. 3 6 18. ஆகவே 2 மீதி. ஆகவே மீதி 2. சரிதானே? ஆகவே மொடியூலஸ்னு சொன்னால் மீதி அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே? மீதி. டபுள் ஸ்டார், ஒரு ஸ்டார் வந்தால் பெருக்கல், டபுள் ஸ்டார் வந்தால் எக்ஸ்போனன்டேஷன் சொல்லுவோம். எக்ஸ்போனன்ட்னு சொன்னால் வலு அப்படின்னு சொல்லுவோம். வலு. சரிதானே? அடுக்குன்னு சொல்லுவோம். ஆகவே 2 வலு 3. அப்போ 2 3ஆம் வலு. என்ன 2 3ஆம் அடுக்கு சுட்டி. அப்போ 2 3ஆம் அடுக்கு எத்தனைப்ப? 2 தர 2 தர 2ன்னு சொல்லி வரும். என்ன எத்தனைப்ப விட? 8. சரிதானே? 8. ஆகவே அதை வந்து நாங்கள் சொல்லுவோம் வலு அப்படின்னு சொல்லுவோம். இதை நாங்கள் சொல்லுவோம் ஃப்ளோர் டிவிஷன். டபுள் ஸ்லேஷ் வந்தால் ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளோர் டிவிஷன் சொன்னால் ஈவு, அதாவது வந்துட்டு 20ல் எத்தனை முறை இருக்குன்னு பார்க்குறது. இப்போ 20 நான் பிரிக்கிறேன் 6ஆலன்னு சொன்னால் 20ல் 6கள் எத்தனை இருக்குதுன்னு பார்க்குறது தான் ஃப்ளோர் டிவிஷன். அப்போ 20ல் 6 எத்தனை இருக்குது? 2.
இருபதுக்குள்ள 6 எத்தனை இருக்குது? எத்தனை இருக்கு? 3 என்ன? 20க்குள்ள 6 வந்துட்டு 3 முறை இருக்குது. அவை 20 6 ஃப்ளோர் டிவிஷன்ன்றது 3. சரிதானே? 1 ஃப்ளோர் டிவிஷன் 5 விட என்ன? 1 ஃப்ளோர் டிவிஷன் 5. ஒன்று ஃப்ளோர் டிவிஷன் 5. அதாவது ஒன்றுக்குள்ள 5 எத்தனை முறை இருக்குன்னு சொல்லணும். ஒன்றுக்குள்ள 5 எத்தனை முறை இருக்கு? ஒன்றுக்குள்ள 5 இருக்குதா? விளங்க நான் சொல்றது. மைக் ஆன் பண்ணி பேசு. ரைட், அப்போ 0. ஒன்றுக்குள்ள 5 இல்லாட்டி அப்போ ஃப்ளோர் டிவிஷன் 0. சரிதானே? அப்போ 1 மொடியூலஸ் 5. 1 5ஆல பிரிக்கும் போது மீதி எத்தனை? 1 5ஆல பிரிக்கும் போது மீதி என்ன வரும்? என்ன வரும்? ஒன்று 5ஆல பிரிக்கும் போது மீதி 1 தான். 1 5ஆல பிரிக்கும் போது மீதி 1 தான். சரியா? அதாவது குறைந்த இலக்கம் ஒன்றை நான் கூடிய இலக்கம் ஒன்றால பிரிக்கும் போது 2 பிரிக்கிறேன் 4ஆல. 2க்குள்ள 4 இருக்குதா? இல்லை. ஆகவே 0. அப்போ இதைத்தான் நான் சொல்லுவோம் ஃப்ளோ டிவிஷன். அப்போ 2 4ஆல பிரிக்கும் போது ஃப்ளோ டிவிஷன் 0. இப்போ 4 தர 0 0 வரும். எத்தனை மீதி? அந்த 2 அப்படியே மீதியாகத்தான் வரும். அப்போ இது அந்த மீதியத்தை நான் சொல்றது மொடியூலஸ். மேல வாரதை நான் சொல்லுவோம் ஃப்ளோ டிவிஷன். அவை குறைந்த இலக்கம் ஒன்றை கூடிய இலக்கம் ஒன்றால பிரிக்கும் போது வந்துட்டு ஃப்ளோ டிவிஷன் 0. மீதி அதே பெருமானமாகத்தான் இருக்கு. இப்போ 20 நான் 6ஆல பிரிக்கிறதாக இருந்தால் அது எங்களுக்கு தெரியும். 20 6ஆல பிரிச்சோம்னு சொன்னால் இங்க போடுவோம். 20 3ஆல பிரிக்கணும், பிரச்சனை இல்லை. 6 முறை இருக்குது. அப்போ 6 3 18. அவை 2 மீதி. அப்ப இதை நான் சொல்லுவோம் ஃப்ளோ டிவிஷன். அப்ப 20 ஃப்ளோ டிவிஷன் 3 6. இதை நான் சொல்லுவோம் மொடியூலஸ் மீதி. இப்போ 20 3ஆல பிரிக்கும் போது மீதி வந்துட்டு 2. அதே மாதிரி தான் கூடிய இலக்கத்தை என்ன குறைஞ்சதை கூடுதலாக பிரிக்கும் போது 3 நான் பிரிக்கிறேன் 10ஆல. 3க்குள்ள 10 இருக்கான்னு பார்த்தோம்னா இல்லை. அப்போ 0. 10 சர 0 0. 3ல 0 போனா 3. அந்த 3 அப்படியே மீதியாகத்தான் வரும். அவை 3க்குள்ள 10 இல்லை, மீதி 3. அவை இது வந்துட்டு ஃப்ளோ டிவிஷன். இது வந்துட்டு மீதி. மீதி 3ஆக இருக்கு. கிளியரா? ரைட். அப்போ இதை நாங்கள் கேள்வியாக செய்யலாம். செய்யும்போது வந்துட்டு நாங்கள் ஆர்டர் ஒன்றும் இருக்குது இதை நான் செய்கிறதுக்கு. இது 4மே கிட்டத்தட்ட ஒரே ஒரு நாங்கள் பொட் மேத்ஸ் மாதிரி நான் இதில் வந்துட்டு வலுவை தான் முதலாவது செய்யணும். நாங்கள் இதில் இருக்கிறதுல முதலாவது செய்ய வேண்டி வரும் வலுவை. சரியா? முதலாவது செய்யணும் வலுவை. அதுக்கு பிறகு இந்த 4ல் ஏதாவது ஒன்று செய்யலாம். இது முன்னுக்கு இருக்கோ அதை செய்யணும். பெருக்கல், பிரித்தல், ஃப்ளோ டிவிஷன், மொடியூலஸ் முன்னுக்கு. அப்போ கடைசியாக தான் நாங்கள் என்ன செய்யணும்? கூட்டல், கழித்தல் செய்யணும். சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா
எக்ஸ் சமன் 5 y சமன் 2 எக்ஸை வையால பிரிக்கும் போது மீதி 5ல் 2 எத்தனை முறை பார்த்தோம்னா மீதி வந்து 1. சரியா? நான் எப்படி ஒன்று கொடுக்குறேன். 5 டிவிஷன் 3 வலு 2 கூட்டல் 6. இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் ஜெட்டை பிரிண்ட் பண்றேன். என்ன ஆன்சர்? ஆன்சர் வரல எவ்வளவு? 6. 6 தான் விடு. என்ன அப்ப முதலாவது என்ன நடக்கணும்? முதலாவது எது செய்யும்? இதுல வலு. முதலாவது வலுதான் செய்யப்படும். சரிதானே? முதலாவது வலுவை செய்யும். வலுவை செஞ்சால் 3ன் 2ஆம் வலு. 3ன் 2ஆம் வலு எத்தனை? 3ன் 2ஆம் வலு எத்தனை? 9. என்ன 3ன் 2ஆம் வலு இடத்துக்கு வரும் 9ன்னு சொல்லி வரும். 3ன் வர்க்கம் 9. அப்புறம் நான் கூட்டல் இருக்குது, ஃப்ளோ டிவிஷன் இருக்குது. அவை கூட்டல் செய்யுமா ஃப்ளோ டிவிஷன் செய்யுமா? முதலாவது Flow ஃப்ளோ division. டிவிஷன் தான் செய்யணும். என்ன அதுக்கு பிறகுதான் கூட்டல் வரும். 5ல் 9 எத்தனை முறை இருக்குன்னு பார்க்கணும். 5ல் 9 எத்தனை முறை இருக்கு? 5ல் 9 இருக்குதா? இல்ல இல்ல. அப்ப இவ்வளவுக்கும் 0. அவை சைபர் மாறும். அப்ப 6 தான் விட. இதுலயும் ஒரு கேள்வி எங்களுக்கு வரும். பட் இது செய்யுங்க பாபு. பட் இதுக்கு என்ன விட வரும்? 17. 17 விட வரும். என்ன 17. தானே? முதலாவது என்ன செய்யும்? முதலாவது வலு செய்யும். என்ன 10ன் 3ஆம் வலு எத்தனை? 10ன் 3ஆம் வலு 1000. 1000. சரிதானே? 10 தர 10 தர 10. ஆகவே 1000. ஆகவே 10ன் 3ஆம் வலுவுக்கு வரும் 1000. ரைட். 7 வந்துட்டு 1000ஆல
பிரிக்கும் போது மீதி 7 ஆயிரத்தால பிரிச்சால் 7க்குள்ள 1000 இல்லை. ஆகவே மீதி எத்தனை? மீதி எத்தனை? 7 தான் மீதி. என்ன? 7 தான் மீதி. அதுக்கு விட 7. ஆகவே 10 மேலும் 17 விடையாக வரும். Right, இதுக்கு விட